வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதி கட்சி தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த விதமான புதிய வீடியோக்கள் போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ புதிய நண்பர்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? நீதி கட்சி யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து யூனிட் 6 மாற்றிட்டாங்க. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1916. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1916 உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட எது ஊக்குவிப்பதற்காக இருந்தது அப்படின்னா, பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா, தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் போல்மிக்க நீதி கட்சி ஸ்டார்டிங்கில் வந்து தென்னிந்திய விடுதலை இயக்கம் 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1917 என்னவா மாறுது? 1917 தான் வந்து நீதி கட்சியின் பேர் மாறுது. திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி 1944 பேர் வைக்கிறாங்க. திராவிடர் கூட்டமைப்புன்னு சொல்லி பேர் வச்சவர் யார் அப்படின்னா, திராவிடர் தந்தை என்று அழைக்கப்படுகிற நடேச முதலியார். சுயமரியாதை இயக்கம் 1925 வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கம் தொடங்கினவங்க யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சுயமரியாதை இயக்கம் தொடங்கினவங்க யார்? சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இதழ் வந்து என்ன இதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கப்பா. ஓகேங்களா? அதான் 1912 நடேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம், சென்னை திராவிடர் கழகம் சொல்லி 1916 திராவிடர் இல்லம் தங்கும் விடுதியை நிறுவியிருக்காப்புல. யாருன்னா நடேசனார். அது திராவிடர் கூட்டமைப்பு தொடங்கினவர் யாருன்னா திராவிடர் தந்தை என்று அழைக்கப்படுகிற நடேசனார் தான். ஓகேங்களா? அடுத்து ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பேர் என்ன? ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பேர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. இது சென்னை மகாஜன சபை அப்படின்றது என்னென்னா 1884 தொடங்கப்பட்டது. மதராஸ் மகாஜன சபை. இது வந்து பார்த்தோன்னா குடிமைப்பணி தேர்வுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், லண்டனில் இருக்கிற கவுன்சிலை வந்து இந்தியாவில் கொண்டு வரணும், இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை கொண்டு வரப்பட்டது சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை பின்னாட்களில் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸோடு 1885 சேர்த்து விட்டுறாங்க. சென்னை மகாஜன சபை 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி, அனந்த ஷார்லு, பி ரங்கையா ஆகியோரால் நிறுவப்பட்டதான் வந்து என்னது சென்னை மகாஜன சபை. ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க? மதராஸ் 1852 பிப்ரவரி 26 கஜுல லட்சுமி அரசு வந்து தொடங்கியிருப்பாப்புல. சீனிவாசனாரும் கஜுல லட்சுமி அரசும் தொடங்கியிருப்பாங்க. திராவிடர் கழகத்தை தொடங்கினவர் யார் அப்படின்னா நீதி கட்சி தான். பின்னாட்டில் திராவிடர் கழகம் என பேர் மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பேர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. அது நம்ம படித்தது தான். அதுக்கப்புறம் நீதி கட்சி ஏற்படுத்தியவர் யார்? நீதி கட்சி ஏற்படுத்திய TM நாயர். 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் பி.டி. தியாகராயர், TM நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் 30 பேர் கூடி என்ன ஸ்டார்ட் பண்ணதான் வந்து என்னது நீதி கட்சி 1916 நவம்பர் 20. சுப்ராயன் என்பது கருப்பு குதிரை என்று அழைக்கப்படுவார். இந்தியா வந்து குடியரசு இந்தியா வந்து பார்த்தோம்னா குடியரசு ஆனப்போ யார் முதலமைச்சராக இருந்தாலும் குமாரசாமி இருந்திருக்காரு. சத்தியமூர்த்தி யார் அப்படின்னா காமராஜரோட அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி. நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது? கோயம்புத்தூர் நடைபெற்றது. மாவு இறைக்கும் இயந்திரத்துக்கு புவிசார் கூட்டப்பெற்றது கோயம்புத்தூர். நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது? கோயம்புத்தூரில் நடைபெற்றது. தமிழகத்தில் முதல் முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு 1920. முதல்ல தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைச்சா நீதி கட்சி தான். அப்போதைக்கு வந்து காங்கிரஸ் வந்து போட்டிட்டு இருக்காது. என்ன காரணத்துக்காண்டினா மாண்டே ஜேம்ஸ் போர்டு திருத்தத்தில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தினால இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது பண்ணியிருக்காது. 1919 மாண்டே ஜேம்ஸ் போர்டு திருத்தம் இரட்டை ஆட்சி முறைக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து என்னது இந்த மாண்டே ஜேம்ஸ் போர்டு திருத்தம். நீதி கட்சி 98 இடங்களில் 63 இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்கும். நீதி கட்சி 98 இடங்களில் எத்தனை இடங்களில் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னா 63 இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்கும். மொத்தம் தமிழகத்தில் முதல் முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு 1920 ஆட்சி அமைச்சிருக்கும். ஓகேங்களா? நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் எத்தனை? நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் 13 ஆண்டுகள். 1920 1937 வரைக்கும். இதில் இடையில வந்து பார்த்தோம்னா 1926 1930 சுயேட்சை வேட்பாளர் பி சுப்ராயன், கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்ட பி சுப்ராயன் மட்டும்தான் சுயேட்சை வேட்பாளர். இது வந்து சுயராஜ்ய கட்சி வந்து ஆதரவு கொடுத்துருக்கும். சுயராஜ்ய கட்சி யாருன்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. அது அங்கே தொடங்கியிருப்பாங்க வட இந்தியாவில். தமிழ்நாட்டில் வந்து சுயராஜ்ய கட்சிக்கு தலைவர்களாக இருந்தாருன்னா சத்தியமூர்த்தியும் சீனிவாசனார் தான் தலைவர்களாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து சுயேட்சை வேட்பாளர் பி சுப்பராயன் கருப்பு குதிரை சுப்பராயனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி கட்சி தொடங்கின இதழ்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை வந்து என்ன திராவிடன். நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட பத்திரிகை திராவிடன். நீதி கட்சி ஆட்சியில் இருந்த ஆண்டுகள் வந்து 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கும். ஓகே. நீதி கட்சி வந்து திராவிடன்ற இதில் வந்து தொடங்கியிருக்கும். திராவிடன்ற இதழ் தொடங்கினது யார் அப்படின்னு சொல்லி பத்வாச்சல பாரதி. நீதி கட்சியில் வெளியிடப்பட்ட இதழ்கள் 3 இதழ்கள் திராவிடன், பத்வாச்சல பாரதி. ஜஸ்டிஸ் வந்து TM நாயர் வெளியிட்டிருப்பார். ஆந்திர பிரகாசிகா வந்து பத்வாச்சல பாரதி வெளியிட்டிருப்பார். குடியரசு அப்படின்ற இதழும் விடுதலை என்ற இதழும் யார் தொடங்கினான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நவசக்தி என்ற இதழ் தொடங்கினது வந்து யாருன்னா திருவிக்கா. குடியரசு தொடங்கப்பட்ட இதழ் எந்த ஆண்டு?
விடுதலை எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தோம்னா கீழ்காணும் நாடுகளுடன் நீதி கட்சியும் தொடர்பில்லாத நாளேடு எது அப்படின்னா புரட்சி ஆரத்தி தொடங்கின இதழ் வந்து பார்த்தோம்னா பெரியார் தொடங்கின இதழ். மற்ற 3 தான் வந்து அது நீதி கட்சியின் அதிகாரப்பூர்வமான இதழ்களாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் தவறான கூற்று சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஜஸ்டிஸ்ன்றது ஆங்கில பத்திரிகை, இவங்க தமிழ் பத்திரிகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. முதல் மாநாடு வந்து சேலம்னு சொல்லி போட்டிருக்காங்க. முதல் மாநாடு கோயம்புத்தூர். அது வந்து பார்த்தோம்னா 1944 தான் சேலத்தில் வந்து அந்த திராவிடர் கழகம் தான் பேர் மாற்றிருப்பாங்க. 1944 என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருப்பாங்க. ஓகே. சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியில் முதல் அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா சுப்புராயலு. சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியில் இருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் யார்? சுப்புராயலு தான் சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியில் இருந்த முதல் அமைச்சர் யார்? சுப்புராயலு. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் எதிர் உண்மையான கூற்று அல்லன்னு இருக்காங்க. சட்டமேலவையில் நீதி கட்சி 98க்கு 63 இடங்கள் ஜெயிச்சிச்சா? ஆமாம் ஜெயிச்சிச்சு. சென்னை மாநிலத்திலேயே சுப்புராயன் முதலமைச்சரா? ஆமாம் சுப்புராயன் முதலமைச்சர். 19 ஆண்டு சட்டத்தின்படி தேர்தல் நடைபெற்றதா? ஆமாம் 19 சட்டத்தின் அடிப்படையில் 1920 எலெக்ஷன் நடைபெற்றிருக்கும். 1920 ஆண்டு நீதி கட்சியில் காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்ததா? இல்லை. காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வந்து போட்டிட்டு இருக்கிறாரு. அதனால தான் நீதி கட்சி ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பின்வற்றில் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாலர் முறையை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா நீதி கட்சி தான். நீதி கட்சி நிறைய அறிமுகப்படுத்திருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆந்திரா பல்கலைக்கழகம், 26 வந்து பார்த்தோம்னா ஆந்திரா பல்கலைக்கழகம், 29 அண்ணாமலை பல்கலைக்கழகம், 1921 வந்து இந்து அறநிலைத்துறை சட்டம், அதுவும் 1926 வந்து மசோதா கொண்டு வந்து சட்டமாக மாற்றுவாங்க. 1924 தேர்வு வாரியம் கொண்டு தேர்வு ஆணையமாக மாற்றுவாங்க 1929. அதுக்கப்புறம் 3000 மீனவர்களுக்கு இலவசமாக மீன் பிடிக்கிற கற்றுக் கொடுக்குறது. சென்னை துவக்க கல்வி சட்டத்தை தரம் உயர்த்தினது. அதுக்கப்புறம் வந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது. பெண்களுக்கு வந்து 1921 முதல்ல இந்தியாவிலேருந்து சென்னையில் தான் வந்து சென்னை மாநிலத்தில் தான் முதல்ல ஓட்டுரிமை கொடுத்தது. இந்த மாதிரி நீதி கட்சி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முதல் மதிய உணவு திட்டத்தை வந்து தியாகராஜர் தான் இங்கே சென்னை 1000 விளக்கில் வந்து தொடங்கியிருப்பாப்பில். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீதி கட்சி நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பணங்கள் அமைச்சரில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924 பணியாளர் தேர்வு வாரியம். 1929 பொது பணியாளர் தேர்வு வாரியமே அது வந்து பேர் மாற்றப்படுது. ஓகேங்களா? பணங்கள் அமைச்சரவையில் தான் 1924 தொடங்கப்பட்ட தேர்வு வாரியம் தான் 1929 பொது பணியாளர் தேர்வு வாரியமாக மாறுது. இந்து சமய அறநிலை சட்டம் முதல் இந்த கட்சியின் ஆட்சி நீதி கட்சி ஆட்சியில் தான் இந்த சமய அறநிலை சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. பிராமணர்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவதனால தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. 1926 இந்து சமய அறநிலை சட்டம் மசோதா வந்து 1921 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1922. சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் எந்த ஆண்டு? 1922. அதுக்கப்புறம் வந்து பணங்கள் அமைச்சரில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1924 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. மேலும் வந்து பார்த்தோம்னா நீதி கட்சியில் வந்து பொறுத்த வரைக்கும் வெளியிட்ட இதழ்கள் நீதி கட்சிக்கு அகேன்ஸ்டாக வந்து தெரிவிக்க வந்து பார்த்தா தேசபக்தன்ற இதழ் தொடங்கியிருப்பார். அது ரொம்ப முக்கியமானது. நீதி கட்சி வெளியிட்ட இதழ்களை தவிர்த்து நீதி கட்சி நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. அது நீதி கட்சியோட தொடர்ச்சி தான் திராவிடர் கழகம், அடுத்து திமுக, அதிமுக, அந்த மாதிரி நிறையா கட்சிகள் அடுத்தடுத்து தோன்றிருக்கிறது முக்கியமானது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஆட்சி அமைச்ச கட்சி எந்த கட்சினா நீதி கட்சி தான். 98 இடங்களுக்கு 63 இடங்கள் ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது நாங்கள் நம்புகிறோம் நண்பர்களே. புதிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கான PDF வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஓகே நண்பர்களே, சந்திப்போம். நன்றி.